சர்வதேச உதாரணங்களோடு நான் மிகவும் கடுமையாக பேசியிருக்கேன். நான் ஜனாதிபதி பிரதமரை சந்திக்கும் பொழுது சாதாரணமாக பேசுகிறேன், மிகவும் கடுமையாக தான் பேசியிருக்கேன். எங்களோட மக்கள், எந்த சகோதரங்கள் இதை நாங்கள் ஏற்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன். பாப்போம், கொஞ்சம் பொறுப்பு நாங்கள் முடிவை அம்மாக்கள் இறந்துட்டார்கள். இன்னைக்கு ஒரு அம்மா இறந்து இன்றைக்கு 20 நாள் யோசிச்சு இந்த பந்தல்ல இருந்து வீட்டை போனவர் யோசித்து தலைநரம்பு வெடிச்சு இறந்துட்டார். அவங்க 2 பொம்பளை பிள்ளை இன்றைக்கு அனாதரவாக இருக்கிறார்கள். அப்படித்தானே இப்ப நாங்களும் இன்றைக்கு இந்த இடத்துல நீங்களும் ஒரு நோயாளி தான், நாங்களும் மருந்தும் தண்ணி பொத்தலோடும் தானே எங்களோட பிள்ளைகளுக்காக இதுல வாதாடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் என்ன சொல்லுகின்ற அடுத்த பாராளுமன்றத்தில் நீங்கள் பேசி எங்களுக்கு சரியான, நாங்கள் ஜனாதிபதி எங்களுக்கு அளித்த வாக்குறுதியே இந்த நிறைவேற்ற முடியாத ஒரு ஜனாதிபதியாக இப்ப இருக்கின்ற. இன்றைக்கு 1 மாசம் கடந்தும் அவர் எங்களுக்கு சரியான பதில தர இல்லை ஐயா. நாங்கள் பாராளுமன்றம் போக இயலாது, நீங்கள்லாம் போகலாம், நீங்கள்லாம் எங்களுக்காக பேசலாம். நிச்சயமாக அவர்கிட்ட இருந்து நீங்கள் உங்களுக்கு தந்த பதில் பட்டியலை வெளியிடுவன், அதாவது பழைய அரசாங்கத்தால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட நபர்களுடைய பெயர்களை வெளியிடுவன். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், மறைமுகமான முகாம்கள் சொல்லுவீங்களா இருந்தால் அந்த முகாம்களுக்கு உங்களை அழைத்து சென்று என்னுடைய பாதுகாப்பில் அந்த முகாம்களை நீங்கள் பார்வையிடுவதற்கு நான் ஒழுங்கு செய்வேன். இது 2 விடயங்களையும் உறுதியாக சொல்லி போட்டு போனவர். அடுத்த நாள் எங்களை 12ஆம் தேதி சந்திக்கிறார் ஐயா. 13ஆம் தேதி மாலை நடக்கின்ற தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் தான் கட்டளை இடுவேன் என்று உறுதியளித்து சென்றவர் ஐயா. இன்றைக்கு 20 நாட்கள் ஆகின்ற நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அவர்களை கேட்க வேணும். இப்படி நீங்கள் உறுதியளிச்சிட்டு வந்துட்டீங்கள். அம்மாக்கள் தெருவில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னால அவர்களுடைய சார்பாகத்தான் நான் இதுல இருக்கிறேன். அவர்களுக்கு என்னால பதில் கூற வேணும். நிச்சயமாக நான் அவர்களுக்கு பதில் கூறியாக வேணும். அதுக்கான பதிலை நீங்கள் தர வேணும் என்று கேட்டு எங்களுக்கு ஒரு சொற்ப நாளையில ஓரிரு பொழுதுல நீங்கள் எங்களுக்கு இந்த எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்று தர வேணும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. கடவுளை கும்பிடுவோம். ஒரு மிகவும் கஷ்டமான சூழலில் ஒரு மிகவும் கஷ்டமான ஒட்டுமொத்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். ஒரு பக்கத்தில் அரசியல் தீர்வு, அதை நாங்கள் எப்படியும் பெற வேண்டும். அதை பெற்றால்தான் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு வரும். மற்ற பக்கம் மக்களுடைய பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள், காணாமல் போன பிரச்சனைகள், கைதிகளுடைய பிரச்சனைகள், குடியேற்ற பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் 30 வருட யுத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள். ராஜபக்சவுடைய ஆட்சியில் யுத்தம் முடிந்த பிறகு எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சில கர்மங்கள் நடைபெற ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பல்வேறு தாமதங்கள் இருக்கின்றன, பல்வேறு குழப்பங்களின் காரணமாக. இதை எல்லாவற்றையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இதையும் நாங்கள் கைவிட இயலாது. நாங்கள் கையாள வேண்டும். காணாமல் போன உறவுகள் சம்பந்தமாக எங்கள் எதிர்கட்சி தலைவர் கமதன் ஐயாவிடமும் 17 பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் காணாமல் போன உறவுகள் சார்பாக நான் ஒரு மிகவும் பணிவான இதக்கமான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். காரணம், நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இன்று 8 வருடங்கள் எமது பிள்ளைகளை இழந்து சகல தாய்மார்களும் தந்தைமார்களும் இன்று பல இடங்களில் தேடியும் பல பதிவுகளை மேற்கொண்டும் பல ஆணைக்குழு முன் தோன்றியும் இன்று வரை எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை. நாங்கள் கடைசியாக இயலாத கட்டத்தில் தார்மீக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 143வது நாள் எமது எதிர்க்கட்சி தலைவர் எங்களை சந்திச்சிருக்கின்றார். அவர் மூலமாக எங்களுக்குரிய தேவைகள், எங்கள் பிள்ளைகள் கூடிய விரைவில் கிடைக்க வேண்டும், எமக்கு பூரண நிம்மதி கிடைக்க வேண்டும். எங்களுக்குரிய இதை நீங்கள் 17 பேரும் ஒன்றாக ஒரு மகஜர் எழுதி அதில் கையொப்பமிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி அது மூலமாக எங்களுக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக் கொள்கின்றேன்.
மட்டும் இல்லையா 5 மாவட்டத்திலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க ஜடப்பொருளுக்கு வாதாட இல்லையா, எங்களோட உயிர்களுக்கு வாதாடி கொண்டிருக்கிறோம். அடுத்தது அரசியல் தீர்வுகள், அபிவிருத்திகள், எங்களுடைய சிறுபான்மை மக்களாகிய எங்களுடைய பிரச்சனைகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இப்ப இந்த இடத்துல இன்றைக்கு 143 நாளா இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளோடு ஒரு நாளாவது வாழ ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளை மீட்டு தந்த பிற்பாடுதான் இந்த மற்ற இதுகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றதை நாங்கள் சொல்றோம். ஏனென்றா 2 வருஷ கால அவகாசத்தை இலங்கை அரசுக்கு கொடுத்த நீங்க நாங்கள் இன்றைக்கு 143 நாளா இருக்கிறோம் ஐயா. நிச்சயமாக எங்களுக்கு தீர்வு பெற்று தந்த பிற்பாடு பொதுவாக சர்வதேச சமூகத்தில் கருத்தில் நாட்டில் நிலவுகின்ற சூழலின் அடிப்படையில் அந்த அவகாசம் கொடுத்து நாங்கள் எல்லா கர்மங்களையும் நிறைவேற்றியிருக்க வேண்டும். நாங்கள் கர்மங்களை நிறைவேற்றுவதாக இருந்தால் அவகாசம் கொடுக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. அவகாசம் கொடுக்காவிட்டால் கைவிடப்பட்டு போய்விடும். அப்படியால் மீண்டும் அவர்கள் தாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அவகாசத்தை கொடுத்து அதை நிறைவேற்ற வாய்ப்பு சர்வதேச சமூகம் கூடிய காரணத்தின் நிமித்தம்தான் அந்த அவகாசம் கொடுக்கப்பட்டது. எங்களுடைய பிள்ளைகள் கொல்லப்படவில்லை, எங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதுக்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட நிறையவே இருக்கையா. ஆனால் எங்களுடைய உறவுகளை மீட்டு தாரது இன்னும் காலதாமதம் காத்தாமல் 2015 10ஆம் மாசம் 25ஆம் தேதி போலீஸ்காரர் வந்த எங்கள்கிட்ட எங்க இருந்து வரீங்கன்னா நாங்கள் பவனியால இருந்து வரணும். என்னன்னு கேட்டா 42 பேர் பேரம் வந்திருக்கோமா, அதுல இந்த குடும்பத்தின் பேர் பேரம் வந்திருக்குது. நடேச முரளிதரன் என்னத்துக்கு வந்து என்ன மாதிரியம்மா என்ன ஐயாண்டு போய் நாங்கள் அலுவலர்களுக்கு சொல்லி நாங்கள் அவைய கொண்டு வந்து கோர்ட்ஸில் முற்படுத்த போறோம். 5 லட்சம் காசும் சதுரப்புணியோடும் ஆயத்தமா இருங்க. நீங்கள் கும்பிடுற தெய்வத்தை மண்டாடும் கொண்டு இன்றைக்கு ஐயா நாங்கள் கையால பிரான்சிக் ஜோசப் பாதலோடு சேர்த்தப்படுத்தினாங்கள் ஐயா. இது போல 150 குடும்பங்களை ஒப்படைச்சினாங்கல்ல ஐயா. இந்த பூக்கள் பிஞ்சுகள் ஐயா நான் சட்ட தனியை இருந்து தவிக்கிறேன். இந்த புள்ளிகளை வேண்டி தாங்குவாங்க ஐயா. நாங்கள் சும்மா அரசாங்கத்தோட வாதாடல. எங்களுக்கு அரசாங்கத்துக்கு முந்தி பிஞ்சு பிரச்சனை ஒன்றுமே இல்லை ஐயா. யுத்தம் நடந்து 2 வரையும் சண்டை பிடிச்சலையா. 2 வரையும் விழுந்துட்டோம். நாங்கள் ஒரு விதமான சண்டையும் இல்லை. அரசாங்கம் 2 எடுத்து கும்பிட்டோம் ஐயா. நீங்கள் இருக்கிறதையா இந்த மகன் இந்த மகனை கேட்கிறேன் ஐயா.